ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் ஷிவானி பாப்பா மூலியமா பொன்னி வேற வழியே இல்லாம உஷாவோட ஃபங்ஷன்ல கலந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால உஷா ஒரு பக்கம் கோவத்துல இருந்தாலும், இன்னொரு பக்கமும் சக்தி, சந்திரசேகர் அங்கிள், குறிப்பா சண்முகம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, சக்தி ஒரு படி மேலேயே போய் பொன்னியோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அத அவங்க கிட்டயே சொல்லி ரொம்பவே அவங்கள சைட் அடிச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா பொன்னியோ சக்திய கொஞ்சம் கண்டுக்காம தான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருக்காங்க. ஆனா, சக்தி பொன்னிய விடுற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆகுறது மட்டும் இல்லாம, சந்திரசேகர் அங்கிளும், ஜெயாவும் உஷாக்கும், சண்முகத்துக்கும் நலங்கெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஜோடி வந்து வைங்கன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு உஷா முதல்ல சக்திய வந்து வைக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சக்திய கூப்பிட, உடனே இங்க இருக்கவங்களும் பொண்ணுகிட்ட போம்மா நீங்க 2 பேரும் சேர்ந்து வைங்கன்னு சொல்றாங்க. உடனே உஷாவோ சக்தி மட்டும் எனக்கு வச்சா போதும்ன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா அங்க இருக்கவங்களோ இது எல்லாத்தையுமே புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து தாம்மா பண்ணணும். உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பொன்னி நீயும் போம்மான்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா பொன்னியோ தயங்கிக்கிட்டே நின்னுட்டு இருக்கத பாக்குறாங்க சக்தி. உடனே உடனடியா வேற எத பத்தியுமே யோசிக்காம அப்பாடா! நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே ரொம்பவே ஹாப்பியா பொன்னியோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, அவங்க 2 பேருமே சேர்ந்து ஜோடியா உஷாவுக்கும், சண்முகத்துக்கும் நலங்கு வைக்க, அப்போ இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சண்முகமும் ரொம்பவே சந்தோஷத்துல கண்ணீரே விட ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப இத பார்த்த உஷாவும், இப்ப ஏன் இவங்க ஓவரா பண்ணிட்டு இருக்காங்களேன்னு தெரியலையேன்னு ரொம்பவே கடுப்போட தான் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபோட்டோக்கு போஸ் குடுக்கும்போது கூட பொன்னி மேல இருக்க கோவத்திலேயே சிரிக்காம போஸ் குடுத்துட்டு இருக்கா. ஆனா பொண்ணுயோ கொஞ்சம் தயக்கத்தோட நின்னுட்டு இருந்தாலும், மனசுக்குள்ளேயே இந்த ஃபங்ஷன்ல அவங்க முழுசா கலந்துக்கிட்டத நெனச்சு சந்தோஷம் தான் பட்டுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா, அங்க வந்தவங்க ஒவ்வொருத்தரா உஷாவுக்கும், சண்முகத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமா நலங்கு எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, எல்லாருமே வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரையுமே கூப்ட்டு பந்தி பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே பந்தியில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணா சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த மாதிரி பொன்னிய பத்தின டாபிக் வருது. அது மட்டும் இல்லாம பொன்னிக்கிட்ட, "அம்மா பொன்னி உனக்கு கல்யாணம் ஆகி எப்படினாலும் 1 வருஷம் எப்பயோ முடிஞ்சிருச்சுல்ல. ஆனா நீங்க ஏன் குழந்தைய பத்தி யோசிக்காம இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, உடனே இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவே தயக்கத்தோட நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, பொன்னி சக்திய திரும்பி பார்க்க, உடனே சக்தியும் இந்த மாதிரி இத பத்தி ஏன் இப்ப பேசிக்கிட்டு, பேசாம நம்ம வேற எதையாவது பத்தி பேசலாம்ல. அது மட்டும் இல்லாம பாருங்க, உஷா அக்கா எவ்ளோ சந்தோஷமா, எவ்ளோ அழகா இருக்காங்க. அவங்கள பத்தி, அவங்களோட குழந்தைய பத்தி மட்டும் இங்க பேசலாமே. இப்ப எதுக்காக அந்த விஷயத்த இழுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அங்க இருக்கவங்களும், "அது எப்படிப்பா? 4 பேர் வந்தா இந்த விஷயத்த பத்தி கேட்கறதுலாம் ரொம்பவே சாதாரணமான விஷயம். அது மட்டும் இல்லாம உங்களோட நல்லதுக்காக தானே நாங்க உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க கிட்ட பொண்ணுகிட்ட கேள்வி கேட்கறதுக்காக போக, உடனே அவங்கள தடுத்து நிறுத்தின உஷாவும், "இத பத்தி இப்ப பேச வேண்டாமே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, ஆனா அவங்க உஷாவோட பேச்சையுமே கேட்கிற மாதிரி தெரியல. அதுக்கு மாறா உஷா கிட்ட, "நீயே இத்தன வருஷம் குழந்தை இல்லாம எவ்ளோ கஷ்டப்பட்ட. ஆனா இப்ப பாரு உனக்கு ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறமா நீ எவ்ளோ சந்தோஷமா இருக்க. அதே சந்தோஷம் பொன்னிக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தானே நாங்க இப்படி பேசிட்டு இருக்கோம்னு" சொல்லிட்டு பொன்னிய பார்க்க, உடனே இத பார்த்துட்டு வெண்ணிலாவும் ரொம்பவே நக்கலா சிரிச்சுக்கிட்டே, "நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பொன்னி போய் இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிச பெத்து தந்துருவாளா? அவளுக்கெல்லாம் இந்த குடும்பத்துல இருக்கிற தகுதியே கிடையாது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவளாலலாம் குழந்தலாம் பெத்துக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு ரொம்பவே மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வெண்ணிலாவ பார்க்க, ஆனா வெண்ணிலாவோ கொஞ்சம் கூட யாரையுமே கவனிக்காம இன்னும் சக்தி மாமா பொன்னிய ஏத்துக்கவே இல்ல. பொன்னி கூட சேர்ந்து வாழவும் கிடையாது. அப்படியே வாழ்ந்தாலும் இவளாலலாம் இந்த குடும்பத்துக்கு வாரிசெல்லாம் எதையுமே கூட்டிட்டு வர முடியாது. இந்த குடும்பத்துக்கு வாரிசெல்லாம் எதுவும் தர முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம, ஒரு வேள நானோ இல்லன்னா இதோ இங்க நிக்கிறாளே பிரீத்தியோ, இந்நேரம் சக்தி மாமாவ மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை இந்த வீட்ல தவழ்ந்து விளையாடிட்டு இருந்திருக்கும். ஆனா என்ன, இது எல்லாமே இதோ இங்க அப்பாவி மாரி நின்னுட்டு இருக்காளே, இந்த பொண்ணு எல்லாம் நாசமாயிடுச்சு. அப்படின்னு சொல்ல உடனே இந்த மாதிரி வெண்ணிலா பேசுனத கேட்ட பொன்னி கண் கலங்கி கஷ்டத்துல அழ ஆரம்பிக்க. அப்போ இந்த மாதிரி பொன்னி அழுகிறத பார்த்த உஷாவோ ரொம்பவே கஷ்டப்பட்டு மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா சம்பவங்களையுமே யோசிச்சு பார்த்துட்டு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி "போது நிறுத்து வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமான குரல்ல வெண்ணிலாவை தடுத்து நிறுத்துனது மட்டும் இல்லாம, "உனக்கு என்ன தைரியம் இருந்தா பொன்னிய பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்ப? நீ யாரு அவளால வாரிச பெத்து தர முடியும், தர முடியாதுன்னு சொல்றதுக்கு? அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ண நீங்க ஏன் குழந்தை பெத்து தந்தா ஒரு மாதிரி பார்க்குறீங்க, தரலன்னா வேற ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தப்பா தோணவே இல்லையா? அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆனா ஒரே வருஷம் இல்லன்னா 2டே வருஷத்துல எல்லாருமே குழந்தை பெத்து தந்துரணுமா என்ன? அது எல்லாமே அவங்கவங்களோட விருப்பம்ன்றது ஏன் உங்களுக்கு இன்னும் புரிய வரலன்னு சொன்னது மட்டும் இல்லாம, "பொன்னி நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உன் வேலை இங்க முடிஞ்சிருச்சுலன்னு" சொன்னது மட்டும் இல்லாம, அதே மாதிரி ஃபங்ஷனும் முடிஞ்சிருச்சு. வந்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. அதனால நீங்களும் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு, அங்க வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டு, வெண்ணிலா கிட்ட எல்லார் முன்னாடியுமே செம்ம கோவத்தோட, "இதுக்கப்புறமா பொண்ணுகிட்ட இந்த மாதிரி குழந்தை விஷயமா ஏதாவது பேசுன, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு" சொல்ல, உடனே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சண்முகமும், "உஷா நீ இப்படி
இந்த விஷயத்துல பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம சக்தியுமே உஷாக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கா. ஆனா உஷாவோ யாரும் நான் இந்த பொண்ணைய ஏத்துக்கிட்டதா ஒண்ணும் தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு இப்பவும் இந்த பொண்ணையே சுத்தமா பிடிக்காது தான். ஆனா என்ன, அவங்க தப்பா பேசின விஷயத்துக்காக மட்டும் தான், நான் இப்போ இந்த மாதிரி இவளுக்கு சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை இவளோட நிலைமையில வேற யார் இருந்திருந்தாலும் நான் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பேனே தவிர, மத்தபடி இவ மேல இருக்க தனிப்பட்ட அக்கறையால ஒண்ணும் நான் பேசலன்னு சொல்லிட்டு அங்கருந்து கெத்தா கிளம்பி போக, அப்ப இத பார்த்துட்டு பொன்னி, இந்த மாதிரி உஷா தனக்கு சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணதா நெனச்சு பார்த்துட்டு கண் கலங்கி நின்னுட்டுருக்க. சண்முகமுமே மனசுக்குள்ள பொன்னி மேல இவளுக்கு ஒரு சாதாரண கோவம் தான் இருக்கு. ஒரு வேளை பொன்னி இவளுக்கு குழந்தை விஷயத்துல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணான்ற விஷயத்த மட்டும் சொன்னோம். கண்டிப்பா இவ பொண்ணிய முழுசா புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு அவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சக்தியுமே உஷா பண்ணத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, அவங்களுமே வெண்ணிலா கிட்டயும், பிரீத்தி கிட்டயும் ஒரு எச்சரிக்கை குடுத்துட்டு அங்கருந்து கிளம்பி போக, ஆனா இந்த மாதிரி உஷா தனக்கு ஆப்போசிட்டா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வெண்ணிலாவோ கடுப்போட நின்னுட்டு இருக்கா. அவங்கள இன்னுமே கடுப்பேத்துற மாதிரி ஜெயாவுமே இனிமே இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்கள எச்சரிக்கை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அதனால இனிமே வெண்ணிலா இதுக்கும் காரணம் பொண்ணுதான் சொல்லிட்டு செம்ம கடுப்போட நின்னுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க உஷா பண்ணத பத்தி? உஷா என்னதான் பொண்ணு மேல கோவத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை எந்த ஒரு பொண்ணுக்கும் யாரும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சவங்களோட நல்ல மனசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.